அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு பொட்டேட்டோ ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வெறும் கடாயில் ஆயில் இல்லாமல் இப்போ நம்ம வறுத்துக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 4 ரெட் சில்லி சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா செவந்து வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இந்த மாதிரி வறுத்துக்கிறணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டு இதை நம்ம அரைச்சிக்கிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 30 பேபி பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி அவிச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் கடாயில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/8 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகணும். கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. பெருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மசாலாலாம் நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கனால இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். வந்து கர்ட் ரைஸ், அப்புறம் ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, செட்டிநாடு பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.